இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வு முடிவுகள் எப்போதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி மே 9ஆம் தேதியும் மே 19ஆம் தேதி +1 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதி குறித்து வதந்தி பரவிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா +2 தேர்வுகள் மே 9ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதியும் வெளியாக உள்ளது. இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும். அதை செக் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGTNGOVன்னு சொல்லி டைப் பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tg.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வெளியான பிறகு தேர்வு முடிவுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கீழே 10th 11th 12th ரிசல்ட் சொல்லி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா பற்றி என்டர் பண்ணி ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்த பிறகு இந்த வெப்சைட்டில் அதிகமானவர்கள் யூஸ் பண்ணும்போது வெப்சைட் எரர் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் மற்றொரு வெப்சைட்டை பயன்படுத்தி ரிசல்ட் செக் பண்ணலாம். நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு tnresults.nic.in வெப்சைட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் சர்ச்சில் tnresult.nic சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிற வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா +1 ரிசல்ட், SSLC ரிசல்ட், +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட், இந்த மாதிரி ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா பற்றி என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆகும். இதுதான் ரிசல்ட் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.